அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். நான் உங்கள் ஆர் மணிவண்ணன். இது முடக்கத்தான் கீரை. முடக்கு அறுத்தான் கீரை நம் உடம்பில் உள்ள முடக்குவாதங்களை அறுக்கக்கூடிய கீரை. அதனால்தான் இதற்கு முடுக்கறுத்தான் கீரை என்று பெயர் வைத்துள்ளனர். இந்த கீரை உடலில் உள்ள நச்சுக்களையும் மூட்டுக்களில் உள்ள வாயுக்களையும் உடம்பில் உள்ள வாயுக்களையும் சரி செய்யக்கூடிய கீரை. இது சாலை ஓரங்களிலும் வீட்டு ஓரங்களிலும் புதர்களிலும் அதிகமாக வளர்ந்திருக்கும். இந்த கீரையை எடுத்து கொண்டு வந்து சுத்தம் செய்து நாம் தேவைக்கேற்ப பயன்படுத்தினோமானால் நல்ல ஆரோக்கியம் கிடைக்கும். இந்த கீரையை பறித்து வந்து முதலில் சுத்தம் செய்ய வேண்டும். சுத்தம் செய்த பிறகு அந்த கீரையை நாம் அன்றாடம் பயன்படுத்தும் தோசை, அடை, வடை, குழம்பு, ரசம், சாம்பார் ஆகிய பொருட்களில் சேர்த்து சாப்பிட்டு வந்தால் ஆரோக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும். முடக்கத்தான் கீரை மலச்சிக்கலையும் போக்கும், மூல நோயும் போக்கும். முடக்கத்தான் கீரையை விளக்கெண்ணெயில் வதக்கி துவையலாக செய்து சாப்பிட்டு வந்தால் மூட்டு வலிகள், முதுகு வலிகள், உடல் வலிகள் ஆகியவை அகலும். முடக்கத்தான் கீரையை நெய்யில் வதக்கி வெல்லம் சேர்த்து சாப்பிட்டால் கண்ணுக்கு நல்லது. முடக்கத்தான் கீரை வாயு தொந்தரவு உள்ளவர்கள் சாப்பிட்டு வந்தால் வாயு தொல்லை தீரும். முடக்கத்தான் கீரை எலும்பு தேய்மானத்திற்கும் நல்லது. இதை சூப்பாகவும் செய்து சாப்பிடலாம். சூப்பாக செய்து சாப்பிடுவதற்கு தேவையான பொருட்கள்: முடக்கத்தான் கீரை, சிறிய வெங்காயம், பூண்டு, உப்பு, மஞ்சள் தூள், மிளகு, ஜீரகம், பட்டை, லவங்கம், ஏலக்காய், இஞ்சி அனைத்து பொருட்களையும் சுத்தம் செய்து கொஞ்சம் சேகரித்து வைத்து கொள்ள வேண்டும். பின்னர் அதை சூப்பாக செய்து குடித்து வந்தோமானால் நம் ஜாயின், அதாவது கை, கால், முட்டி எலும்பு, கழுத்தெலும்பு, கை கால் எலும்பு அனைத்து எலும்புகளும் முடக்குவாதம் மாதிரி இருக்கிறது நன்கு குணமாகும். இதை செய்கிறது எப்படின்னாக்கா, நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் எடுத்து அந்த கீரையும் அந்த வெங்காயத்தையும் மிளகு, ஜீரகம், மஞ்சள் தூள், இஞ்சி, பூண்டு, உப்பு அனைத்து பொருளையும் ஒன்றாக சேர்த்து கொள்ள வேண்டும். அனைத்து பொருட்களையும் நல்லாக சேர்த்துவிட்டு மிக்சியில் போட்டு நன்கு அரைக்க வேண்டும். முடக்குவாதத்திற்கு நல்லது, வாயு தொல்லைக்கு நல்லது, மலச்சிக்கலுக்கு நல்லது. இதை வாரத்தில் 2 நாள் அல்லது 3 நாள் இந்த முடக்கத்தான் சூப்பை செய்து சாப்பிட்டு வந்தோமானால் உடலில் உள்ள முடக்கங்கள், தசைப்பிடிப்பு, எலும்பு பிடிப்பு, நரம்பு பிடிப்பு, வாயு பிடிப்பு அனைத்துமே குணமாகக்கூடிய நன்மை இந்த முடக்கத்தான் கீரைக்கு இருக்கிறது. இந்த கீரையை அலட்சியப்படுத்தாமல் இந்த மாதிரி வாரத்தில் 2 நாள் சூப் செய்து சாப்பிட வேண்டும். அனைத்து பொருட்களையும் மிக்ஸி ஜாரில் போட்டு தண்ணீர் விட்டு மூடி நல்ல மிக்ஸியில் போட்டு அரைக்க வேண்டும்.
மைய அரைக்கக்கூடாது, கொஞ்சம் திரியாக அரைக்க வேண்டும். அப்பொழுதுதான் வடிகட்டுவதற்கு கொஞ்சம் ஏதுவாக இருக்கும். இந்த மாதிரி அரைத்த பிறகு ஒரு வாணிலோ இல்லது சட்டியிலோ, மண் சட்டியில் செய்வது நல்லது. அந்த காலத்தில் மண் சட்டியில் தான் இந்த சூப்லாம் செய்வாங்க, குழம்பெல்லாம் செய்வாங்க. அதனால் மண் சட்டி இருந்தால் நல்லது. எங்ககிட்ட இருக்கிற கடாயில் தான் நாங்கள் செஞ்சுருக்கிறோம். ஒரு நல்ல பாத்திரம், சுத்தம் படுத்தி வைத்த பாத்திரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். பாத்திரத்தை எடுத்து அந்த பாத்திரத்தில் அரைத்து வைத்திருக்கும் சூப்புக்கு தேவையான அரைத்து வைத்திருக்கும் அனைத்து பொருட்களையும் அடுப்பில் வைத்து ஊற்றி கொதிக்க வைக்க வேண்டும். ஊற்றிய பிறகு சிறிது நேரத்தில் கொதி வரும். நன்கு கொதிக்க வைக்க வேண்டும். நன்கு கொதித்த பிறகு கொதிக்க வைக்க வேண்டும். முடக்கருத்தான் கீரை வாத நோய்களுக்கு உள்ளவர்கள் அந்த சாறை குடித்து வந்தால் வாதம் குணமாகும், பித்தம் குணமாகும். மூட்டு வலி, கை கால் வலி உள்ளவர்கள் சாப்பிட்டு வந்தால் மூட்டு வலியெல்லாம் குணமாகும். கொதித்த பிறகு எடுத்து வடிகட்டி சிறிதளவு ஆறிய பின் குடிக்கலாம். நன்கு வடிகட்ட வேண்டும். அது திரியாக அரைத்தது ஒரு ஸ்பூன் எடுத்து இந்த மாதிரி கலக்கி விட்டோமா நல்லா ஃபில்டர் ஆகிடும். அப்படியேவும் குடிக்கலாம், வடிகட்டாமலும் குடிக்கலாம். வடிகட்டாமல் குடிக்கலாம், ஆனால் திப்பியாக இருக்கும். அதை தேவையற்றதை துப்பிவிட்டு குடித்து வர வேண்டும். இந்த மாதிரி குடித்து வந்தோமானால் உடலில் உள்ள அனைத்து மூட்டு வலி பிரச்சனைகளும் குணமாகும். இது போன்ற பயனுள்ள வீடியோக்களை பார்க்க எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து, லைக் செய்து, ஷேர் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.